ஸோ வெல்கம் டு அவர் சேனல். கடைசியில் நம்ம எப்போ வீடியோ போட்டோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எக்ஸாக்டாக 1 இயர் முன்னாடி பார்த்திங்கன்னா நம்மளுடைய வீடியோ அப்லோட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஆஃப்டர் தான் நம்ம எந்த வீடியோவும் நம்ம அப்லோட் பண்ணலை. ஓகே, சரி, நிறைய பேர் நீங்கள் கேட்டிருந்தீங்க ஏன் சார் வீடியோ அப்லோட் பண்ணல அப்படின்ற மாதிரியும், அண்ட் ஒன் மோர் திங், இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி நிறைய ஒரு கன்ஃபியூஷன்ஸ் மாதிரி போயிட்டு இருந்தது. செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ட்ராக் மாறின மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஓகேங்களா? ஸோ தட் ஆஃப்டர் தட் நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சரி ஓகே, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கண்டினியூஸாக அந்த ப்ராசஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அகைன் ஆஃப்டர் 1 இயர்க்கு அப்புறம் நம்ம மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். தென் இப்போ நம்ம என்ன சார் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தா ரொம்ப காம்ப்ரிஹென்ஸாக நம்ம பண்ண போகிறோம். எப்படி சார் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 ஸ்டேஜஸ் தான் நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்கப்புறம் வீடியோஸ் நான் போட போகிறேன். என்னென்ன சார் 4 ஸ்டேஜஸ், இது என்னென்ன மாதிரி நம்ம பண்ண போகிறோம் அப்படின்றது இது பண்ணி பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் நீங்கள் என்ன பண்ண கூட தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி இப்படி சப்போர்ட் பண்ணிங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகேங்களா? நான் பார்த்திங்க இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 4 ஸ்டேஜஸ் தான் நான் வீடியோ வந்து போட போகிறேன். என்ன மாதிரி ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜஸ் என்னென்னு பார்த்தோம்னா ஒன்லி ஃபார் த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா? அவங்களுக்கு உண்டான வீடியோஸ் இந்த நேம் ஆஃப் எப்படி அவங்க பார்த்தோன்னா படிக்கிற மாதிரியாக இருக்கலாம், இல்லை வந்து மார்க் எப்படி ஸ்கோர் பண்ணுற மாதிரியாக இருக்கலாம். தென் ஆஃப்டர் தட் 10th ஓகேங்களா 12th எப்படி நல்லா ஸ்கோர் எய்ம் பண்ணலாம். தென் அடுத்து முக்கியமான ஒரு விஷயம்னு பார்த்தோம்னா என்ன மாதிரி குரூப் அவங்க சூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ தட் இது மாதிரி வீடியோஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சஜஷன்ஸ் கேட்குறாங்க. சார் 10th எப்படி ஸ்கோர் பண்ணலாம், இல்லை 12th எப்படி ஸ்கோர் பண்ணலாம், தென் ஆஃப்டர் 10th அப்புறம் நான் என்ன மாதிரி குரூப்ஸ் எடுக்கலாம், இல்லை அப்படின்னு பார்த்தோன்னா என்ன மாதிரி நான் படித்தோம் அப்படின்னா என்னால் பெட்டர் ஸ்கோர் எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சஜஷன்ஸ் கேட்குறாங்க. நிறைய பேருக்கு அதில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா அது ஒரு பார்ட் ஆகும். தென் செகண்ட் பார்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து செலெக்ஷன் ஆஃப் குரூப்ஸ். ஓகேங்களா? ஸோ தட் ஆஃப்டர் தட் என்ன ஸ்ட்ரீம் நான் எடுக்க போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் 10th அப்புறம் அது மெட்ரிக்காக இருக்கலாம், இல்லை சிபிஎஸ்சியாக இருக்கலாம். ஆஃப்டர் 10th அப்புறம் நான் என்ன மாதிரி குரூப் எடுக்கணும், என்ன மாதிரி நான் ட்ரீமை பர்சீவ் பண்ணுறதுக்கு நான் வந்து பார்த்தேன் அப்படின்னா என்ன தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் ஓரியன்டெடுக்கு. அண்ட் ஆல்சோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தோன்னா இதில் மிஸ்கைட் ஆகுறாங்க. என்ன நிறைய பேர் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணுற குரூப்பாக இருக்கலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேரண்ட்ஸ் சொல்கிறதா இருக்கலாம், இல்லை அப்படின்னா வேறு எதுவோ ஜஸ்ட் லைக் தட் நம்ம வந்து சேர்ந்துட்டேன் அப்படின்ற மாதிரியாக இருக்கலாம். ஸோ தட் அது மாதிரி நிறைய கன்ஃபியூஷனில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு தப்பான டிசிஷன் எடுத்துறாங்க அவங்க. ஸோ தட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா செகண்ட் பார்ட்டு இந்த பீரியடில் ஓகேங்களா ஆஃப்டர் 10th and 12th அப்புறம் அவங்க என்ன மாதிரி குரூப் எடுக்கலாம், ஓகேங்களா, இல்லை என்ன மாதிரி அவங்க ட்ரீமை இல்லை என்ன மாதிரி அவங்களை இன்ட்ரெஸ்ட்டை சூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு உண்டான செகண்ட் சாப்டர்ஸாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஒரு பார்ட்டை நம்ம சொல்ல போகிறோம். தென் தேர்டு தான் நமக்கு என்னென்னு பார்த்தோன்னா வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட். தென் ஆஃப்டர் தட் 12th அப்புறம் காலேஜ் படிக்கும்போது இது முழுக்க என்ன மாதிரி இருக்க போகுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ப்ரிப்பரேஷன் ஓரியன்டாக இருக்க போகுது. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம யூபிஎஸ்சி படிக்க போகிறோம், இல்லை டிஎன்பிஎஸ்சி படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுக்குண்டான ப்ரிப்பரேஷன்ஸை நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது ஸ்கூல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா, இல்லை காலேஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா. ஸ்கூல்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறது மச் பெட்டர். ஓகேங்களா? இன்னும் ஓகே சார் நான் ஸ்கூல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா கூட ஒன்றும் இஷ்யூஸ் கிடையாது. நம்ம காலேஜ்லேருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா அதுக்குண்டான ஸ்டெப்ஸை நம்ம எடுத்துக்கலாம். நம்ம இப்போ நீ யூபிஎஸ்சி படிக்க போகிறீங்களா இருக்கலாம், இல்லை டிஎன்பிஎஸ்சி படிக்க போகிறீங்களா இருக்கலாம், இல்லை ஒரு சில பேர் எஸ்எஸ்சியாக இருக்கலாம், பேங்கிங்காக இருக்கலாம், லைக் என்டிஏ மாதிரி எக்ஸாம்ஸாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் நான் படிக்கும்போது காலேஜில் நான் என்ன மாதிரி குரூப்ஸ் எடுக்கலாம், இல்லை என்ன மாதிரி ப்ரிப்பரேஷன் நான் காலேஜில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்கு உண்டான ப்ரிப்பரேஷன்ஸையும் அப்படின்றதுக்கு உண்டான ஒரு அவேர்னஸையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தேர்டு பார்ட்டை நம்ம வச்சுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த தேர்டு பார்ட் இருக்கு பாருங்கள், முழுக்க எதை பேஸ் பண்ணி இருக்க போகுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா காலேஜ், தென் ஆஃப்டர் காலேஜ் அண்ட் ஆல்சோ காம்படிஷன் எக்ஸாம் ஓரியன்டாக இருக்க போது லைக் யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சி. பிரைமரி நம்ம எதை அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தா யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சி நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இது தேர்டு பார்ட் ஆஃப் வீடியோ. இதுக்கப்புறம் நம்ம வர போகிற வீடியோஸில் தென் ஆஃப்டர் ஃபோர்த்து பார்ட். சார் ஃபோர்த்து பார்ட் எனக்கு பர்சனலி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் ஆல்சோ பர்சனலி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பார்ட்டாக இருக்குது ஃபோர்த்து பார்ட். ஏன்னு பார்த்தோம் அப்படின்னா என்னதான் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா லிட்ரேச்சர் லெவலில் ரொம்ப ஹையாக இருந்தாலும் சரி, நிறைய டிகிரிஸ் வாங்கியிருந்தாலும் சரி, அட் த சேம் டைம் நிறைய ஜாப் போயிருந்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் ப்ராக்டிக்கல் லைஃபுக்கும் நம்ம படித்ததுக்கு உண்டான ஒரு பெரிய கேப் இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ ப்ராக்டிக்கலில் நம்ம இருக்கக்கூடிய நிறைய ப்ராப்ளம்ஸை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறோம், அட் த சேம் டைம்ஸ் வரக்கூடிய ப்ராப்ளத்தை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணுறதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ் எடுக்க போகிறோம், மென்டலி நம்ம எப்படி ஸ்ட்ராங்காக இருக்க போகிறோம், அட் த சேம் டைம்ஸ் நம்ம என்ன மாதிரி நம்மளோட லைஃப்பை லீட் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம படித்த அகடமிக் எஜுகேஷன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக சொல்லித்தரலையோ அப்படின்ற ஒரு ஃபீல் பர்சனல் எனக்கு இருக்குது. அட் த சேம் டைம்ஸ் நிறைய பேர் இதில் என்ன ஆகிறாங்க பார்த்தோன்னா லேகராங்க. இந்த நேம் ஆஃப் நல்லா படித்தவங்க, ஓகேங்களா, இல்லை பார்த்தீங்கன்னா கரியரில் பெஸ்ட்டாக இருக்கிறவங்க ஏதோ ஒரு விதத்தில் அவங்களோட பர்சனல் லைஃபாக இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இண்டிவிஜுவலுடைய ஒரு ஆஸ்பிரேஷன்ஸாக இருக்கலாம், ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுடைய லைஃப் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆன மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த நேம் ஆஃப் அகடமிக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரியரும். ஸோ அதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆஃப்டர் நம்மளோட அகடமிக் அடுத்தது ஓகேங்களா இந்த நேம் ஆஃப் கரியர் நீங்கள் முடித்தாலும் சரி, அகடமிக் முடித்தாலும் சரி, அதை எப்படி சார் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப்பில் நம்ம அப்ளை பண்ணி லைஃப் ஸ்கில்லே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இம்ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்படின்ற தான் ஃபோர்த் பார்ட் ஆஃப் இதுக்கப்புறம் நம்ம போட போகிற வீடியோஸ். ஸோ தட் இதுக்கப்புறம்
இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா வீடியோஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ரிஹென்சிவாக இருக்கும். அட் த சேம் டைம்ஸ் ரொம்ப இன்னோவேட்டிவாகவும் ரொம்ப புது. ஸோ அதனால் மறக்காமல் நீங்கள் என்ன பண்ண கூட பார்த்தீங்கன்னா சப்போர்ட் கொடுங்க. அட் த சேம் டைம்ஸ் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கண்டினியூஸாக வீடியோஸ் நம்ம போட போகிறோம். ஓகேங்களா? ஸோ தட் இதுதான் வந்து பார்த்தோம்னா ஒரு 4 ப்ராசஸ்க்கான வீடியோஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஸ்கூல் எஜுகேஷன்ஸ் பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய வீடியோஸாக இருக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செலெக்ஷன் ஆஃப் குரூப்ஸ். ஓகேங்களா? ஆஃப்டர் 10th இருக்கலாம், ஆஃப்டர் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 12th இருக்கலாம், இந்த நேம் ஆஃப் காலேஜாக இருக்கலாம், ஆறு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெட்ரிக்காக இருக்கலாம் அண்ட் சிபிஎஸ்சியாக இருக்கலாம். தேர்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரிப்பரேஷன் பார்ட். ஓகேங்களா? ஆஃப்டர் ஆர் டியூரிங் மை காலேஜ் பீரியடில் நான் டிஎன்பிஎஸ்சிக்கும் யூபிஎஸ்சிக்கு நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா அங்கே நம்ம என்ன மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உண்டான ஒரு தேர்ட் பார்ட்டு. தென் ஃபோர்த் பார்ட் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா லைஃபுக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் ஸ்கில்லை. ஓகேங்களா? அது ஒரு நேரம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கப்புறம் நம்ம வீடியோஸ் பார்க்க போகிறோம். ஸோ தட் இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ரொம்ப காம்ப்ரிஹென்சிவ் கொடுக்கலாம். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வெறும் எஜுகேஷனல் பர்பஸாக மட்டும்தான் போயிட்டு இருந்தோம். நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் மாதிரியோ இல்லைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாலிடிக்ஸ் மாதிரியோ இல்லை எக்கனாமிக்ஸ் மாதிரியோ இல்லை பார்த்தீங்கன்னா வேர்ல்டு நடக்கக்கூடிய முக்கியமான ஈவெண்ட்ஸ் மாதிரியோ நம்ம எந்த விதமான ஈவெண்ட்ஸை நம்ம வந்து பண்ணல அப்படின்னா உங்களுக்கு கவர் பண்ணல. ஓகேங்களா? வெறும் எஜுகேஷன் பர்பஸ், காம்படிஷன் பர்பஸ் அது மட்டும் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ரிஹென்சிவாக ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் ஸ்கூல் எஜுகேஷன் ஸ்டார்ட் பண்ணி சூசிங் ஆஃப் உங்களுக்கு நம்மளுடைய டிகிரிஸாக இருக்கலாம், தென் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம்ஸாக இருக்கலாம், இல்லை பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் எக்ஸாம்ஸாக இருக்கலாம். தென் கடைசியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து வெரி இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா தென் ஜென்ரல் நாலேஜ், பாலிடிக்ஸ், எக்கனாமிக்ஸ் அட் த சேம் டைம் வேர்ல்டில் நடக்கிற இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கப்புறம் கண்டினியூஸாக வீடியோஸ் போட போகிறோம். ஸோ மறக்காம நீங்கள் என்ன பண்ணுங்க பார்த்தோம் அப்படின்னா நம்ம சேனலுக்கு பார்த்துட்டே இருங்க. அட் த சேம் டைம்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மற்றவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி